வணக்கம் நண்பர்களே. காவல்துறையில் ஒரு புதிய தொழில்நுட்ப வசதியை அறிமுகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியானது. அது என்ன அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பத்தோட ரோபோக்கள், இயந்திர மனிதர்கள், இயந்திர மனித காவலர்கள் டிராஃபிக்கில் நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதை பற்றிய பதிவு தான். அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது டிராஃபிக் போலீஸ், இந்த போக்குவரத்து சரி செய்யக்கூடிய போலீஸ், அந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான உடல் பாதிப்புகள் ஏற்படுது. காரணம், இந்த வாகனத்திலிருந்து வெளிவரும் புகை, அது ஃபில்டராகி வருதா ஃபில்டர் ஆகாமல் வருதா அதெல்லாம் தெரியாது. மோசமான வாகனங்கள், பழைய வாகனங்கள்லேருந்து வர்ற புகை, ஒரு நகரத்தினுடைய மாசுபட்ட காற்று, இப்படின்னு பல்வேறு காரணங்களால் இந்த போக்குவரத்து காவலர்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கிடைக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலமாக ரோபோட், அதாவது இயந்திர மனிதர்களை, இயந்திர மனிதன் இது போன்ற இயந்திர ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து போக்குவரத்தை சரி செய்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தினா என்ன அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள். அப்போ ஒரு மனிதன் டிராஃபிக் போலீஸாக இருந்தால், போக்குவரத்து காவலராக இருந்தால், அவர் எப்படி ஒரு போக்குவரத்தை இன்டெலிஜென்ட்டாக புரிந்து விதி மீறுபவர்களை கண்டித்து செயல்படுவாரோ, அதே போல் ஒரு இயந்திர மனிதன் செயல்படுமா, ஒரு இயந்திரம் ரோபோட் செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் எழுந்தது. அப்போ அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் சொன்னது, ஐயா, மனித காவலர்களை விட இயந்திர காவலர்கள் எவ்வளவோ மேல் அப்படின்னாங்க. ஏன்னா குறிப்பாக விதிமுறை மீறி போகிறவங்களுக்கு வந்து லஞ்சம் வாங்காது. அதுக்காக நான் எல்லா போக்குவரத்து காவலர்களையும் சொல்லலை, நல்லவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். ஆனால் லஞ்சம் வாங்குகிற போக்குவரத்து காவலர்கள் தான் சொல்கிறேன். இன்னொன்று, போக்குவரத்து விதிகளை மீறினா இந்த அந்த ஆர்டிஃபிஷியல் ஏங்கிற அந்த ரோபோட், இயந்திர மனிதர்கள், காவலர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணி இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் ரூம் கொடுத்துரும். ஸோ இது மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்து வர்ற காலங்களில் ரோபோட்டை வச்சு நிறைய நன்மை இருக்குது. ஒரு ரவுடி தப்பிச்சு போகிறாங்க, அல்லது ஒரு கடத்தல் கும்பல் இதாக போகுது, இன்னும் போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு தான் அந்த வாகனத்தில் போகிறாங்கன்றது ஸ்கேன் பண்ணி பார்த்துரும். இப்படியெல்லாம் தொழில்நுட்பங்களை வச்சு போக்குவரத்து காவலர்கள் அப்படிங்கிற ரோபோக்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் முதல்ல ஒரு சிட்டியில் அமல்படுத்த இருக்கிறாங்க.